ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்துவிட்டு ஸ்நாக்ஸ்ன்னு கேட்பாங்க இல்லையா, அந்த டைமில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப செய்யறதுக்கும் ஈஸி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமாவை கூட எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே மேலாப்பில் அப்படியே தடவி வச்சிடலாம். காயாமல் இருக்கும் மாவு. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இந்த மேலால் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா மாவு காஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ மேலே எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவு வந்துட்டு ஒரு 3 நாளாக வந்துட்டு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பால் மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் எப்படி தேய்ப்போமோ அதை விடவே நல்லா சன்னமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான். இப்போ 2 பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சன்னமாக இருக்கணும். மாவை தேய்ச்சிட்டு கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. டேரெக்டாக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு அப்படியே ஒட்டிக்கும், எடுக்க வராது. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஷேப்பாக. இப்போது சுற்றிலும் உள்ள சைடை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு சதுரமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி அதை வந்து அடுத்த தடவை செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி. இப்போது இது வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி கட் பண்ணணும் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷேப் வந்து வேறு மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் செஞ்சுக்கலாம். ஷேப்பில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேறு ஷேப்பில் நீங்கள் எதாவது செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து சன்னமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. சன்னமான ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது இந்த சைடும் வச்சுட்டு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பார்க்கவே ஒரு ஷேப் கிடச்சிருக்குல்ல. ஸோ இது மாதிரி இதே ஷேப்பில் தான் செய்யணுன்றல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கோங்க. இது மாதிரி மடித்து எடுத்தோம் அப்படின்னா அழகாக ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த சைடும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்து மடிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு பார்க்கலாம். இப்போது ஷேப் பண்ணி வச்ச மாவு எல்லாமே தயாராக இருக்குது. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு நார்மல் ஹீட்டில் இருக்கணும். லைட்டான ஹீட்டில் இருந்தாலே போதுமானது. கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறமே இங்கே பாருங்கள், இது மாதிரி போட்டோம் அப்படின்னா பபிள்ஸ் லைட்டாக மேலே எழும்பி வரும். இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி போடும்போது உள்ளுக்குள்ளே போட்டுட்டு லைட்டாக சின்ன சின்ன பபிள்ஸாக வருதில்ல, இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கடைசி வரைக்கும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஏற்றி விட்டோம் அப்படின்னாலுமே வந்து அந்த கிறிஸ்பினஸ் குறைஞ்சிரும். கொஞ்சம் வதக்குன்னு இருக்க மாதிரி ஆகிடும். ஒரு எண்ணெயில் போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் உள்ளேருந்து மெதுவாக பொரிஞ்சு மேலே வரும். இந்த மாதிரி எல்லாமே வந்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். மெதுவாக அப்படியே கிளறி விட்டே இருங்க. உடனே இது வந்து பொரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துடவும் வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். லோ ஃப்ளேமில் இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகி வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும். இதே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகி நம்ம எடுத்தால் கூட கொஞ்சம் நேரத்தில் வந்து வதங்கின மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும்.
இந்த ஸ்டேஜில் எடுக்கும்போது நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா ஸ்நாக்ஸுமே பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது வந்து நல்லா ஆற ஆற நல்லாவே கிறிஸ்பியாகிடும். இப்போ இது எல்லாமே இப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மேலே லைட்டாக மிளகாத்தூள் தூவி உப்பு தூவி கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம இதை வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக செய்யலாம். இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால ரொம்ப சீக்கிரமே வந்து இது மாதிரி நுரையாக அது மாதிரி வந்துடும். நுரையாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்நாக்ஸை போட்டு கிளறி கொடுத்துக்கலாம். இது மாதிரி கிளறிட்டே இருக்கும்போதே நமக்கு வந்து அந்த சுகர் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், இப்படி லைட்டாக இது பண்ணும்போதே நல்லா சுகர் எல்லாம் அப்ளை ஆகிட்டு நல்லா அழகாக கோட்டாகி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு விஷ் கிட்ஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பாய்.